கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இதை நாம் இஸ்லாத்துடைய பார்வையில் பார்ப்போமாக இருந்தால், சுதந்திர தினம் கொண்டாட முடியுமா, நாட்டை நேசிக்க முடியுமா என்று நாம் ஒரு கேள்வியை கேட்டால், அல் குர்ஆன் பேசுகிறது, ஒரு மனிதனுடைய உயிருக்கு நிகராக நாட்டை பேசுகின்றது. ஒரு மனிதன் உயிர் துறப்பதும் ஒன்றுதான், பிறந்த மண்ணை விட்டும் வெளியாகுவதும் ஒன்றுதான் என்று அல் குர்ஆன் பேசுகின்றது. ஆகவே பிறந்த மண்ணை நேசிப்பது என்பது அந்த நாட்டு மக்களை நேசிப்பது, அந்த பிரஜைகளை நேசிப்பது, அந்த நாட்டுடைய சட்டதிட்டங்களை நாம் கடைபிடித்து வாழ்வது. ஆகவே இந்த சுதந்திர தினத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எமது நாட்டு மக்கள் அனைவர்களையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பானாக. இப்படியான இந்த ஏற்பாடுகளை செய்து நாட்டு மக்களை, இந்த ஊர் மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய எங்களுடைய ஊர் தலைமைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த மக்கள் அனைவர்களையும் நிம்மதியாக சந்தோஷமாக ஐக்கியமாக வாழ வைப்பானாக. எங்கள் அனைவர்களுடைய இறுதி முடிவையும் சிறந்ததாக ஆக்கி நாங்கள் அனைவர்களும் அந்த சுவனபோகத்தில், அந்த அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அரசுடைய நிழல் பெற்ற கூட்டத்தில் எம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.